வணக்கம். திரேதா யுகங்க. ராமருக்கு அணை கட்டுற வேலை துரிதமாக நடந்துன்னு இருக்குதுங்க. அனுமான் எல்லாரும் அணையை கட்டுறதுக்கு கல்லெல்லாம் எடுத்து போடுறாங்க. எல்லாம் சின்ன சின்ன கல்லை எடுத்து போடுறாங்க. அனுமானாச்சே அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் பெரிய கல் எடுத்து போட்டால் தானே நல்லா இருக்குன்றதுக்கோசரம் விரஜ பூமியை தாண்டி கோவர்தனகிரி இருக்கிற இடத்துக்கு அந்த மலைக்கு போய் மலையை எடுத்து பார்க்குறாரு. எடுக்க முடியல அந்த பாறையை அதுலேருந்து. அப்புறமேட்டு என்ன இது மாதிரி ஆயிடுச்சே, என்னால் முடியலையேன்னு சொல்லும்போது மலையரசன் சொல்கிறாரு, அனுமான், நான் உனக்கு இந்த மலையை எடுத்துன்னு போகிறதுக்கு ஒத்தாசை பண்ணுறேன். நீ எனக்கு ராம தரிசனம் காமிக்கிறியான்னும் போது கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்னு பேசின்னு இருக்கும்போது தகவல் வருதுங்க. மலையெல்லாம் எடுத்துகிட்டு வர வேண்டாம், இதெல்லாம் கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வர வேண்டாம், பிரிட்ஜு வேலை முடிஞ்சு போச்சு, இட் இஸ் ஓவர் அப்படின்னு இவருக்கு தகவல் வருதுங்க. அனுமான் புறப்படுறாரு. மலையரசன் சொல்கிறாரு, எனக்கு தரிசனம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போறியா, இது நியாயமா ஹனுமான்? ஒன்று கண்டிப்பாக ராமரை கேட்டுட்டு உன்னை சொல்லி உன்னை அழிச்சின்னு போகிறேன். இப்போ ராமர்கிட்ட போகிறேன்னும் போது ராமர்கிட்ட போயிட்டு இந்த எல்லாம் வேலை முடிஞ்சோடனே ராமர்கிட்ட ஒரு விண்ணப்பம்ன்றார். என்னன்றார், இந்த மாதிரி நான் கல் எடுக்கிறேன்னும் போது மலையரசன் இதை மாதிரி ஒரு ராம தரிசனம் வேணும் அப்படின்னு அவர் சொன்னார்னு ஒன்று. அப்போது ராமர் சிரிச்சுன்னே சொல்கிறாருங்க, இது நம்ம கண்டிப்பாக துவாபர யுகத்தில் அவருடைய பங்கு ரொம்ப நிறைய இருக்கும் அப்படின்னாருங்க. மலையரசனோட பங்கு துவாபர யுகத்தில் கண்டிப்பாக இருக்கும், நிறைய இருக்குன்னாரு. அதாங்க அடுத்த இதில் துவாபர யுகத்தில் கோவர்தனகிரியா ஜனங்களுக்கு கிருஷ்ணன் கையில் பிடிச்சி ஜனங்களை வெள்ளத்திலேருந்து காப்பாற்றுவார். இந்திரன் மழையை போட்டு ஜனங்களை, ஏன்னா அது ஒரு கதைங்க. இந்திரன் என்ன பண்ணுவார், எப்போவுமே இந்திரனுக்கு வழிபாடு செஞ்சுருந்தாங்க அந்த ஜனங்க. அவர் என்ன பண்ணார், எல்லாரும் ஜனங்க கிருஷ்ணன் வந்தவொடனே கிருஷ்ணனுக்கு பண்ணவுடனே ஒரு ப்ரிஜிடிஸ் வந்துடுச்சுங்க அவருக்கு. வெள்ளத்தை விட்டார் பாருங்க. அப்போ அந்த கோவர்தனகிரியை பிடிச்சி தாங்கி காப்பாற்றினாருங்க. நன்றி, வணக்கம்.